ஹாய் வணக்கம். பெருசா எப்படி பணம் சேமிக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் டீப்பா யோசிச்சுட்டு இருந்தேன். இந்த 5 ரூபா பிஸ்கட்ல இருந்து 2025 இதோட வேல்யூ 5 ரூபா, 2005 இதோட வேல்யூ 5 ரூபா தான். ஷாக்கிங்கா இருக்குல்ல? திருப்பாச்சி படத்துல விஜய் ஆட் கொடுத்துப்பாரு, பார்த்தா தெரியும். ஏன்னா குவான்டிட்டி மட்டும் 30% கம்மியாயிடுச்சு, அவ்வளவுதான். என்ன இதோட வேல்யூ 5 ரூபாயில இருந்து இன்னைக்கு 7.50 எடுத்துக்கணும், 10 ரூபானா 5 ரூபாய் எடுத்துக்கணும். மேக்ஸ் கரெக்ட் தான். என்னோட டவுட் என்னன்னா, அன்னைக்கு டீயோட வேல்யூ, டீ குடிக்கிற வேல்யூ 2 ரூபா 3 ரூபா இருந்தது, இன்னைக்கு 10 ரூபா டு 5 ரூபாயில இருக்கு. அன்னைக்கு பெட்ரோல் 30 ரூபா இருந்தது, இன்னைக்கு 100 ரூபா. அன்னைக்கு சம்பளம் 100 ரூபா இருந்தது, இன்னைக்கு 100 ரூபா டிப்ஸா கொடுத்துட்டு போற 500 ரூபா சம்பளமா இருக்கு. அன்னைக்கு ஏக்கர்ல இருந்தது லேண்ட் ரேட், இன்னைக்கு சென்ட் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்துருச்சு. அன்னைக்கு ரெண்ட் 2000 ரூபாய் இருந்துச்சு, இன்னைக்கு 10,000 ரூபாய் கிட்ட வந்துருச்சு. கிட்டத்தட்ட 5 மடங்கு எல்லாமே ஏறிடுச்சு. ஆனா இந்த ப்ராடக்டோட ஓனர் இன்னமும் இத 5 ரூபா, இன்னைக்கு கணக்குப்படி 20 ரூபா 25 ரூபா எடுத்துருக்கணும். ஏன்னா அவருக்கு தான் இந்த கணக்கு சொன்னால, ஆள் கூலி, லேபர்ல இருந்து இங்க வியாபாரி கமிஷன், அவரோட மிஷின், அந்த ப்ராடக்ட்ஸ், லேண்டு, ஃபேக்டரி வாடகை எல்லாமே சேர்த்து. ஆனா இதே ரேட்டு தான் கொடுக்குறாரு. ஒன்னு டவுட் என்னன்னா, அன்னைக்கு அவர் அதிக லாபம் சம்பாதிச்சு இந்த குவாலிட்டி இன்னைக்கு கம்மியா கொடுத்துருக்கும். நம்ம நெகட்டிவ் சைட் போனா எக்கனாமிக்ஸ் ரைட் அந்த மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. நம்ம பாசிட்டிவா என்னன்னா, இதுல எப்படி சேவ் பண்ணா, அன்னைக்கு 100 ரூபா நமக்கு சம்பளம் இருந்தப்ப 5 ரூபா பிஸ்கட் இதே தான் சாப்பிடும். இன்னைக்கு 500 ரூபா சம்பளம் இருந்தப்ப இதே 5 ரூபா பிஸ்கட் தான் சாப்பிடும். அப்ப நம்ம சோப்பு, சீப்பு, நம்ம போட்டிருக்க துணி, லவர் கொடுக்குற ப்ரப்போஸ், அடிக்கிற பிராண்ட்ல இருந்து எல்லாமே இதே லெவலுக்கு யோசிச்சோம்னா நம்ம மணி சேவ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். கரெக்டா தான் பேசிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஆல்.